தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. ஆவலோடு காத்திரு. ஒரு தம்பதியினர் என்ன செய்யறாங்க, தங்களது திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு நிமித்தமாக அவர்கள் பிரிய நினைக்கிறார்கள். சட்டப்படி அவர்கள் பிரிய நினைத்ததனால அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள், வழக்கு தொடுகிறார்கள். அங்கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த நீதிபதி என்ன செய்கிறார் என்றால், அவர்களுக்கு அந்த மனமுறிவை எளிதில் கொடுக்கல. பலவிதமான கேள்விகள், பலவிதமான விவாதங்கள் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலை. எனவே அந்த நீதிபதி என்ன செய்கிறார் என்றால், அந்த வழக்கை தள்ளி போடுகிறார். அந்த வழக்கை தள்ளி போட்டதுனால இவர்களால் பிரிய முடியல. அப்போ வழக்கு முடிகிற வரைக்கும் இவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஆனால் வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நீதிபதி அந்த வழக்கை முடிக்காமல் தள்ளி போட்டே கொண்டிருக்கிறார். அப்போ நாட்கள் கடக்க கடக்க அவருடைய மனம் மாறுகிறது, அந்த கருத்து வேறுபாடு நீங்குகிறது. அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு வைக்கிறார்கள். பிற்பாடு அந்த வழக்கை மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இங்க பார்க்கும் பொழுது இன்றைக்கு எல்லாரும் பலவிதமான கருத்துக்களினால பிரிந்து இருக்கிறோம். பலவிதமான யோசனைகளினால் நாம் பிரிந்திருக்கிறோம். பலவிதமான செயல்களினால் நாம் பிரிந்திருக்கிறோம். இப்படி நாம் இருப்பதினால் என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவருடைய வருகை தாமதமாகிறது. ஏனென்றால் பிதாவின் சித்தம் ஒருவனும் கெட்டு போவது அவருடைய விருப்பம் அல்ல, ஒருவனும் அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. அப்ப எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும், எல்லாரும் மீட்படைய வேண்டும், எல்லாரும் புதிய வாழ்வை வாழ வேண்டும், எல்லாரும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆனா இன்றைக்கு பலர் பல விதங்களில் பிரிந்திருப்பதனால, பலர் பலவிதமான காரியங்கள் இருப்பதனால ஆண்டவருடைய வருகை தாமதமாகிறது. இப்படி இருப்பதனால என்னவென்றால், உலகத்தின் பாடுகள் அதிகமாகிறது, உலகத்தின் வேதனைகள் அதிகமாகிறது, உலகத்தின் பிரச்சனைகள், உலகத்தின் உபத்திரவங்கள் அதிகமாகிறது. அப்ப இதை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் என்ன பண்றான், கடவுள் என்னைக்கு வருவாரு, கடவுள் என்னைக்கு என் வாழ்க்கையை மாத்துவாரு, கடவுள் என்னைக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாருன்னு சொல்லி மனிதன் என்ன பண்றான், ஏங்கி கொண்டு இருக்கிறான். ஆனா ஒன்றை நாம் மறந்து போய் விடுறோம், நாம் மனம் மாறாமல் இருப்பதனாலதான் ஆண்டவருடைய வருகை தாமதமாகிறது என்பதை நாம் என்ன பண்றது இல்ல, உணர்ந்து கொள்வதில்லை. அப்ப இந்த நாள்ல இந்த நேரம் நாம் வந்திருக்கிற பொழுது நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும். மனம் மாறி அவருடைய வருகை வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வேத பகுதி இப்படியாக சொல்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் 1வது பகுதி இப்படியாக சொல்கிறது, கடவுளின் நாளுக்கு ஆவலோடு காத்திருந்து அது சீக்கிரத்தில் வர செய்யுங்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, கடவுளின் நாளுக்கு ஆவலோடு காத்திருந்து அது சீக்கிரம் வர செய்யுங்கள். அவங்க பார்க்கும் பொழுது சொல்ற வார்த்தை என்னவென்றால், கடவுளுடைய நாளுக்காக நாம் காத்திருக்கணும், அதே சமயம் அது சீக்கிரமா வர செய்ய வேண்டும். அப்ப அது சீக்கிரம் வர செய்ய வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் என்ன பண்ணணுமா, மனம் மாற வேண்டும். அவருடைய வருகை எப்பொழுது, எப்படி, எங்கே சம்பவிக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் இன்னும் மனம் மாறாமல் இருப்பதே காரணம். அப்ப இன்றைக்கு நாம் மனம் மாறுவோம், கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுவோம், கடவுளுக்குள்ளாக பரிசுத்தமாய் நாம ஜீவிப்போம், கடவுளுக்கு என்று நாம் பொறுமையோடு கடவுளுக்கு மாறனாகி கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு நாம் பொறுத்திருப்போம், அவருக்காக நாம் காத்திருப்போம். நாம் எல்லாரும் மனம் மாறுவோம், பிறரையும் கூட மனம் மாற செய்வோம். ஆண்டவர் அருளும் நித்திய ஜீவனை நாமும் பிறரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் எல்லாரும் ஆயத்தமாயிருப்போம். அது வரைக்கும் தூய ஆவியனுடைய ஒத்தாசையை நாம் எப்போதும் வாஞ்சித்துக் கொண்டிருப்போம். தூய ஆவியானவர் நம்மை நித்தமும் கரம் பிடித்து நடத்துவார். எல்லா வேலைகளில், எல்லா சூழ்நிலைகளில், எல்லா நேரங்களில் தூய ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தை பிரகாரமாக நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக, வேலைக்காக நன்றி படைக்கிறோம். நீர் துணைவராய் இருந்து பாதுகாப்பாய் இருந்து கடந்த இரவு வேலை நடத்தினீர், அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த பகலின் வேலையிலே உங்களுடைய மாறாத தெய்வீக பிரசனம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். என்னுடைய பயணங்கள், என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொண்டு ஆசீர்வதித்து நேர்த்தியாய் செய்யத்தக்கதான பலத்தை, ஆரோக்கியத்தை, ஞானத்தை நீர் பதத்தில் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் உமக்கு ஏற்றவைகளை சிந்திக்க
உமக்கு உகந்தவைகளை நாங்கள் செய்ய இறைவன் எங்கள் அருள்பாவிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். ஆண்டவரின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள் எல்லாரும் மெய்யாய் மனம் மாறி மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகி உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு இறைவன் எங்கள் உதவி செய்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பிறப்படுத்திக்கிறோம், ஆசிர்வதியும் நடத்திடலும். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.